ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட பர்த்டேக்காக நான் கொஞ்சம் உடுப்பு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த உடுப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கூட தான் சொல்ல வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக பிடிசிலேருந்து ஜிஃப்ளாக்லேருந்தும் ட்ரெஸ் எடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து ஸ்டைலிங் ஐடியாவும் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஃபார்மல் ட்ரெஸ் கொஞ்சம் கூட எடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துருந்தேன். அதுதான் ஜிஃப்ளாக்லேருந்து எடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இந்த பேண்ட் எடுத்துருந்தேன். இந்த பேண்ட் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொஞ்சம் இது லூஸாக வந்து கொஞ்சம் தடுப்பாக இருக்கும். அண்ட் ஹியர் ரொம்ப பெரிய ஒரு ஒயிட் லைக் இருக்கும். இது வந்து ஜீன்ஸ் வந்து நார்மலாக உங்களோட சைஸை விட குட்டி சைஸில் தான் வரும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு நான் வந்து 28 சைஸ், இதில் வந்து 26 சைஸ் நினைக்கிறேன், அப்படிதான் வரும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹிப்பை விட கொஞ்சம் மேலே வரும். நான் இங்கே வந்து சைட்டில் வந்து உங்களுக்கு ட்ரையல் ரூம் எடுத்த வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ அதில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபோனில் ஸ்பேஸ் முடிஞ்சு, அதனால தான். ஓகே, ஒரு விதத்தில் வந்து நீங்கள் இந்த ஜீன்ஸுக்கு வந்து மேலே க்ராப்டாப் மாதிரி போட்டு போடலாம். இல்லைண்டா நான் உங்களுக்கு காட்டுறேன், குருத்தி சதிகளுக்கும் போடலாம். இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதால நான் மெயினாக அந்த ஜீன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் குருத்தி போடுறதுக்கு. என்ற நிறைய நாள் ஆகிட்டு நான் பஞ்சாபி அதில் போட்டு, ஸோ அதுக்கு தான் இந்த ஜீன்ஸ் பண்ணினேன். ஸோ அடுத்தது இந்த சட்டை ஒன்று வேண்டினேன். இந்த சட்டை வந்து ஃபுல் ஃபார்மல். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் போகிற கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த சட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு வந்து இப்போ 2 பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி வருது. இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன். ஸோ ஒரு கவரப் பண்ணுற மாதிரியான ஒரு சட்டை தான், ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சட்டை தான். எனக்கு இதில் ஃபார்மலாக இப்படி ஒரு சட்டை எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் நான் இதில் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் எடுக்க போனேன். இப்படி இந்த துணியில் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் எடுக்க போகணும். பட் இது அமைஞ்சதால சரி ஓகே இதே எடுப்போம்னு எடுத்துட்டேன். நார்மலாக வந்து இது வந்து ஸ்மால் சைஸ். பட் 8,800க்கு வந்து இந்த சட்டை வந்து ரொம்பவே வர்த் இட். பிகாஸ் துணியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் எடுக்கிறாங்களுக்கு தெரியும், ஜீன்ஸுக்கு மட்டுமே 6,000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார்மல் ப்ளவுஸுமே அப்படி தான் ஆகும். இந்த பக்கத்தில் வந்து நான் சைடில் வந்து வைக்கிறேன். அவுட் ஃபிட் எப்படி நார்மலாகவே கொஞ்சம் இதுக்கு வந்து கூட தான் வரும். பட் இப்படி எடுத்தால் வந்து நல்லது என்னென்னா ஒரே செலவில் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நான் மீட்டிங்ஸ், இந்த பிஸ்னஸ் ட்ரிப் போகிறாங்க அப்படியான விஷயங்களுக்கு தேவைப்பட்டா இது வந்து எடுக்கலாம். அடுத்தது வந்து ஜீன்ஸ் வந்து இதில் எதுவுமே ப்ரமோஷன் இல்லை, எல்லாமே என் காசு கொடுத்து வந்து இதுக்கு அந்த ரிசிப்ட் இருக்குது. ஸோ மொத்தமாக நான் ஜீன்ஸ் சொல்லிடுறேன். ஜீன்ஸ் வந்து 7,750 ரூபா. ஆஃபர் வந்துமே இது போகலை இந்த டைமில். மிக்ஸி ட்ரெஸ் வந்து 8,800 ரூபா. அடுத்த இந்த டாப் நான் காட்டுற டாப், இது வந்து என் ஐடியாலே இருக்கல, பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை எடுக்க போகும்போது இப்படி சட்டை வந்து இருக்காதுன்றதுக்காக இந்த பட்டனுக்காக தான் நான் எடுத்தேன். இந்த பட்டன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சைடில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த துணியுமே வேறு லெவல், நல்ல குவாலிட்டி, குட் குவாலிட்டி. சைடில் வந்து எங்களுக்கு ஒரு சிப் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் கலட்டிட்டு போனோம். அண்ட் ஆல்சோ ஒன் ஷோல்டர் தான் இருக்குது, ஒன் ஷோல்டர் வந்து இருக்காது. பட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அந்த ஷோல்டர் இல்லாத மாதிரி ஒரு எஃபெக்ட் அப்படி ஒன்றுமே இல்லை. ஸோ இதுவும் வந்து ஃபார்மல் ட்ரெஸ் இருக்கிறது தான் வரும். ஃபார்மல் ட்ரெஸ் போடுற ஆட்களாக இருந்தீங்கன்னா இப்படியான ட்ரெஸ்
ட்ரெஸ் எடுத்து வச்சிங்கன்னா மீட்டிங்ஸ், கிளைண்ட் மீட்டிங்ஸ் அண்ட் ஏதாவது ஒர்க் ட்ரிப் போகும்போது, ஐ மீன் ஒர்க் ட்ரிப்னா ஒர்க் விஷயமாக கான்ஃபரன்ஸ் அப்படி எங்கேயும் போகும்போது யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து அந்த ப்ளவுஸ் எனக்கு இந்த பர்ச்சேஸ்லேயே கொஞ்சம் கூடவே இருந்தது வந்து ப்ளவுஸ் தான். அந்த ப்ளவுஸ் வந்து 7700 நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ப்ரைஸ் பார்க்காம எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு தான் இந்த பில் வந்த அப்புறம் தான் பார்த்தா இவ்வளவு இருந்துச்சு. ஜீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நார்மலாகவே ஜீன்ஸ், டெனிம் ஜீன்ஸ் அதை விட கூட தான் வரும். பட் இது வந்து கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல் இருந்ததால் விலை குறைவாக இருந்தது. மொத்தமாக ஜிஃப்ளத்தில் மட்டும் 24,250 செலவழிச்சிருக்கேன். எக்ஸ்பெக்டே பண்ணலை. இட்ஸ் ஓகே. பர்த்டே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும்னு சொல்லி சஞ்சய் என்னை கன்வின்ஸ் பண்ணி வேணுது. சரி, அடுத்த கதை என்னன்னா, சரி ஓகே இது வேண்டியாச்சு, இனி வந்து ஜீன்ஸுக்கு வந்து நான் குர்தாக்கு போடுறதுக்கு தான் எடுத்தேன். அப்போ சரி ஓகே குர்தா எடுப்பேன்னு சொல்லிச்சு. நிறைய அந்த டிக்டாக்ல எல்லாம் வந்து அந்த ஆன்லைனில் வந்து நிறைய குர்தீஸ் வந்து போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னா எனக்கு வந்து அளவு வந்து அவங்க போட்ட அளவு வந்து நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியலை. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து சிஓடி வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு பாஸ்டில் வந்து ஒரு பேடான இன்சிடென்ட் நடந்திருக்கு, போயிடுச்சு. ஓகே, என்னோட வெட்டிங்குக்கு வந்து பிரைட்ஸ்மேட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது நான் வந்து பேங்க் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்ப்பேன். இது வந்து ஆன்லைன் எடுக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குமோ தெரியலன்னுட்டு நான் வந்து கொஞ்சம் இங்கே இருக்கிற ட்ரெஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளிநாட்டில் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஒரு சட்டை மாதிரி தான் எடுத்தேன், ஒரு டிஃப்ரெண்ட் கலரில். அப்போ நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு காசும் கட்டிட்டேன். ஒரு சட்டையே 8,000 அப்படி சொன்னாங்க. சரி ஓகே நான் காசும் கட்டிட்டேன்னு அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெட்டிங் நடந்து முடியும் மட்டுமே அந்த சட்டை வரவே இல்லை. நல்ல வேலை நான் 5 பிரைட்ஸ்மேட்டுக்கும் ஆர்டர் பண்ணாமல் ஒரே ஒரு பிரைட்ஸ்மேட்டுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணேன். பட் அது வரலை. அப்புறம் நாங்கள் இங்கே தான் ஒரு கடையில் எடுத்தது. அதை பற்றி உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபோன் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனி ஒரு பிளாக் போடுறேன். எப்படி நான் இந்த வெட்டிங்குக்கு எப்படி பிளான் பண்ணேன், எப்படியெல்லாம் சட்டை எடுத்தேன், எங்கெல்லாம் எடுத்தேன், ரெண்டுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதுவும் 2 எடுக்கலை, பட் 2 எடுத்த கடையிலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு வந்து தனி ஒரு செப்பரேட் பிளாக் வந்து போடுறேன். அப்போ சரியானடா அதுக்கு பிறகு நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறதில்லை. ஏண்டா இப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கும். அதால் நான் வந்து சரி ஓகே வேணாம், நம்ம வந்து நேராகவே போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு தான் பிடசி என் ஃப்ரெண்டு அந்த கலீக் வந்து ஒரு நாள் என்ன கூட்டிகிட்டு போனது. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போன டைம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கே அந்த பெருசாக ஸ்டாக் இருக்கலை. இப்போ ஸ்மால் மீடியம் சைஸில் இருக்கிற ஆட்களுக்கு உடனே ஸ்டாக்ஸ் வந்து காலி ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எடுக்க போறீங்கன்னா உடனே போயிடுங்க, இல்லைன்னா முதலே போய் சொன்னீங்கன்னா எடுத்துருவாங்களான்னு எனக்கு தெரியல. அங்கே வந்து நான் ஒரே ஒரு குர்த்தி தான் எடுக்க போயிருந்தேன். அங்கே போய் 3 குர்த்தி எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நான் வந்து அந்த பெண்ணுக்கு நோட் பண்ணுற மாதிரி குர்த்தி அப்படி தான் எடுப்போம்னு சொல்லிட்டு போனேன். நான் அப்படி வந்து அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டு அண்ட் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அது வந்து கையில்லாதது. நான் உங்களுக்கு இங்கே அந்த வீடியோ வந்து அதில் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு பெருசாக அது விருப்பம் இல்லாமல் இருந்தது, படிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நெக் டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பாந்தினி பிரிண்ட் ஐ டோன்ட் நோ, பட் இந்த பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக போடணுன்ற ஆசை, எனக்கு ஒரு நாளுமே அமைஞ்சதில்லை. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஃப்ரில் டிசைன் இந்த இதில் கட் வந்து இதில் ஃப்ரில் மாதிரி நான் வீடியோ இந்த சாப்பாடு வந்து போன ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஆனாலும் என்னால் எடுக்க முடியல. ஸோ இது வந்து ஒன்றே தான் பிளான் பண்ணிட்டு போனேன், ஆனால் 3 எடுக்க வேண்டியதாகிட்டு. ஸோ இதில் வந்து இந்த பிரிண்ட் வந்து இருந்துச்சு. அதை விட இந்த முக்கால் ஸ்லீவ் கொடுக்குறாங்க. இந்த கட் வந்து இப்படி வர மாதிரி ஒரு பேட்டர்ன். இந்த சைடில் வந்து நான் அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அடுத்த குர்த்தி வந்து அதே மாதிரி சேம், பட் கலர் வந்து டிஃப்ரெண்ட். எனக்கு இப்போ எல்லாம் இப்படியான கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. ஸோ இதில் வந்து இதுவும் வந்து முக்கால் ஸ்லீவ், பட் இதில் வந்து இந்த பார்டர் வந்து வரும். அண்ட் ஆல்சோ ஹியர் ஆல்சோ யூ கேன் சி தட் இங்கேயும் பார்டர் வரும். அண்ட் இங்கேயும் கட் வந்து இதாக வர மாதிரி. முதல் இருந்த குர்த்தி வந்து ஐ திங்க் அது வந்து 2,990. இது வந்து 4,990 நினைக்கிறேன்.
5000 அதாவது 5000. ஓகே அகைன் போயிடுச்சு. ஓகே ஐ திங்க் இந்த குர்த்தி பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த குர்த்தி வந்து இதில் வந்து முக்கா ஸ்லீவ் கொடுக்குறாங்க. இதில் பார்டர் வருது, இப்படி பார்டர் வருது. அண்ட் ஆல்சோ இந்த நெக்கு டைம் இந்த பேட்டர்ன் வருது. இங்கால வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து 4990. அடுத்ததா யோலோவில் எடுத்த இன்னொரு குர்த்தி திஸ் ஒன். இது வந்து நாங்கள் அந்த குட்டி பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஷல்வார் ஒன்று போட்டிருப்போம். அந்த ஷல்வாரோட ஷார்ட் வெர்ஷன் மாதிரி இப்படிதான் இருந்துச்சு. இதில் பாருங்க நல்லா இருக்கும். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இப்படி கையில இந்த இப்படி இந்த பட்டன் வந்து இந்த பட்டன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ல வந்து இப்படி ஒரு டிசைன். இது வந்து 3990. ஸோ இவ்வளோ தான் நான் பண்ண பர்ச்சேஸ். ஸோ அந்த கடையிலேயே அந்த பேங்கிள்ஸ், அப்படி இந்த நெக்லஸ், நெத்தி சுட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்போ அதில் வந்து பேங்கிள்ஸ் பார்த்தேன் 5000 rupeesக்கு அந்த ஜிமிக்கி வந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருந்துச்சு. அந்த முத்தா சுற்றி வர நான் எங்களை பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன் அந்த மாதிரி பேங்கிள். அது எங்களை நான் ஆட் பண்ணுற பேங்கிள் அது இருந்துச்சு. பட் என் கைக்கு வந்து அது ரொம்ப இந்த சரியான அளவில் இருந்ததால வெட்டி காயம் ஏற்பட்டுருந்துச்சு. அதால வேண்டலை. நீங்கள் யாரும் போய் உங்களுக்கு என்னை விட குட்டி கை இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய வீடியோ என்னோட சேனலில் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் தரும். அதை விட இதை மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டைலிங் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஏதாவது பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது யோலோவில் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க, இப்படி வீடியோ பண்ணுங்கிற சஜஷன் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.